ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது உலக ஈரநிலங்கள் தினம். இந்த உலக ஈரநிலங்கள் தினம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த ஈரநிலத்தினை பொறுத்த வரைக்கும் இது 1971ஆம் ஆண்டு தொடக்கம் ஈரநிலங்களை பாதுகாக்கின்ற மூலமாக ரம்சார் உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டு அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரானில் உள்ள ரம்சார் என்ற நகரத்தில் இந்த கைச்சாத்திடல் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் 161 நாடுகள் கைச்சாத்திட்டது. ஒவ்வொரு வருடமும் இந்த ஈரநிலம் தினத்துக்கு தொடர்பாக ஒவ்வொரு தீம்ஸ் காணப்படுகின்றது. அவற்றினை நாங்கள் அவதானிப்போம். அந்த வகையில் 1999ஆம் ஆண்டு பீப்புள்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ் என்ற தொனிப்பொருளும், 2000ஆம் ஆண்டு செலிப்ரேட்டிங் அவர் வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற தொனிப்பொருளும், 2001ஆம் ஆண்டு வெட்லேண்ட் வேர்ல்ட் என்ற தொனிப்பொருளிலும், 2002ஆம் ஆண்டு வாட்டர் லைஃப் அண்ட் கல்ச்சர் என்ற தொனிப்பொருளிலும், 2004ஆம் ஆண்டு ஃப்ரம் த மவுண்டன் டு த சீ என்ற தொனிப்பொருளிலும், 2006ஆம் ஆண்டு லைவ்ஹுட் அட் ரிஸ்க் என்ற தொனிப்பொருளிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் 2007ஆம் ஆண்டு ஃபிஷ் ஃபார் டுமாரோ என்ற தொனிப்பொருளிலும், 2008ஆம் ஆண்டு ஹெல்த்தி வெட்லேண்ட் ஹெல்த்தி பீப்புள் என்ற தொனிப்பொருளிலும், 2010ஆம் ஆண்டு கேரிங் ஃபார் வெட்லேண்ட்ஸ் என்ற தொனிப்பொருளிலும், 2011ஆம் ஆண்டு ஃபாரஸ்ட் ஃபார் வாட்டர் அண்ட் வெட்லேண்ட்ஸ் என்ற தொனிப்பொருளிலும், 2013ஆம் ஆண்டு வெட்லேண்ட் டேக் கேர் ஆஃப் வாட்டர் என்ற தொனிப்பொருளிலும், 2015ஆம் ஆண்டு வெட்லேண்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற தொனிப்பொருளிலும், 2017ஆம் ஆண்டு வெட்லேண்ட் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடியூஷன் என்ற தொனிப்பொருளிலும், 2019ஆம் ஆண்டு வெட்லேண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ற தொனிப்பொருளிலும், 2021ஆம் ஆண்டு வெட்லேண்ட் அண்ட் வாட்டர் என்ற தொனிப்பொருளிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு வெட்லேண்ட் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் அண்ட் நேச்சர் என்ற கருப்பொருளிலும், 2023ஆம் ஆண்டு இட்ஸ் டைம் ஃபார் வெட்லேண்ட் ரீஃபாரஸ்டேஷன் என்ற தொனிப்பொருளிலும், 2024ஆம் ஆண்டு வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் என்ற தொனிப்பொருளிலும், 2025ஆம் ஆண்டு அதாவது இந்த வருடம் ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் என்ற தொனிப்பொருளிலும் அனுஷ்டிக்கப்பட போகின்றது. உலகில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் 6% இருக்கின்ற ஈரநிலங்களை பாதுகாக்க இந்த உலக ஈரநிலங்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ரம்சார் உடன்படிக்கையில் 1950 ஈரநிலங்களை பட்டியலிட்டு அதனை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உலகில் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் அதிகளவிலான ஈரநிலங்கள் காணப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய ஈரநிலம் தென் மத்திய பிரேசிலில் காணப்படுகின்றது. பங்களாதேஷினுடைய சந்தர்பான்ஸ் ஈரநிலமானது மிகவும் சிறப்பு பெற்ற ஈரநிலமாக உலகளாவிய ரீதியில் காணப்படுகிறது. அடுத்து இந்த ஈரநிலங்களோட முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு சிறப்பான இடமாக இந்த ஈரநிலங்கள் காணப்படுகிறது. உயிரினங்களுக்கு உணவினை பெற்றுத்தருகின்ற ஒரு இடமாகவும் இது இருக்கின்றது. மீன்பிடி, நீர்மின் உற்பத்தி, போக்குவரத்து, கைத்தொழில், விவசாயம் போன்றவற்றிற்கும் இந்த ஈரநிலங்கள் உதவி புரியுது. அமெரிக்காவில் 75% பொருளாதார நடவடிக்கைகள் இந்த ஈரநிலங்களில் இருந்தே பெற்றுக்கொள்ளப்படுகிறது. ஈரநிலங்களை அடிப்படையாக கொண்டு சுண்ணாம்பு கைத்தொழில், உப்பு கைத்தொழில், சீமந்து கைத்தொழில், கட்டடப் பொருட்கள் தொடர்பான கைத்தொழில், மீன்பிடி கைத்தொழில், இரசாயன கைத்தொழில் போன்றன நடைபெறுகின்றது. இது மட்டுமல்லாமல் உயிர் பல்வகைமையை பாதுகாக்கின்ற ஒரு இருப்பிடமாக இந்த ஈரநிலங்கள் காணப்படுகிறது மற்றும் நீரியல் வட்ட சமநிலையை பேணுகின்றது. கிளைமேட் சேஞ்ச், எக்கோ பேலன்ஸ் போன்றவற்றினையும் இந்த ஈரநிலங்கள் பேணுகின்றது. இயற்கை அனர்த்தங்களை தடுக்கின்றது. கிணறுகள் மாசுதலையும் தடுக்கின்றது. இவ்வாறு இந்த ஈரநிலங்கள் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. இதனால் ஒவ்வொரு வருடமும் இந்த ஈரநிலங்கள் தினத்தினை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். நன்றி.